வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட் பில்டிங்க்கு வாஸ்து பார்க்க வேண்டுமா? நிறைய நண்பர்கள் எங்ககிட்ட கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் அப்படின்றது அதிகாரம் பெற்றிருந்தால் மட்டுமே நீங்கள் அரசு சம்மந்தப்பட்ட துறையில் ஒர்க் பண்ண முடியும். அதாவது நீங்கள் சித்திரை மாதமோ ஆவணி மாதமோ ஐப்பசி மாதமோ மாசி மாதம் பிறந்திருந்தால் நீங்கள் அரசு உத்தியோகம். சார் எங்களுக்கு ஜாதகமே கிடையாது சார் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்களும் உங்கள் அப்பாவுமே கொஞ்சம் நேர் எதிராக ஆப்போசிட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு சூரியன் அதிகாரம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்பா வேற ஒரு ஊரில் இருக்கார், நாங்கள் வேற ஒரு ஊரில் இருக்கோம் சார் அப்படின்னாலும் எடுத்துக்கணும். இல்லை சார் நாங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறோம்னாலும் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் அதிகாரம். ஸோ இது 2 விஷயம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் பில்டிங் வாஸ்துபடி இருந்தால் அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறோம்னா, ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில இடத்துல. அப்போ உங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து பில்டிங் ஏதோ பிழையாக இருக்குது, தவறாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு கார்பரேஷன் ஆஃபீஸ்ன்னு எடுத்துக்குவோம். அந்த கார்பரேஷன் ஆஃபீஸில் கமிஷனர் ஆனவர் அமர்றதுக்கு உண்டான இடம் தென்மேற்கு கன்னி மூலையில் உட்கார்ற மாதிரி இருக்கணும். அதற்குண்டான என்ட்ரன்ஸு நார்த் ஈஸ்டில் வடகிழக்கு மூலையில் இருந்தால் மட்டுமே அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாகும், அனைத்து விதமான முடிவுகள் சரியாக நடக்கும். இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்னால் கலெக்டர் சார் உட்கார்றது கன்னி மூலையில் உட்காரணும். ஸோ இது எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் பில்டிங்கில் ஹையர் அத்தாரிட்டி எல்லாமே கன்னி மூலையில் இருந்தால் மட்டுமே சிறப்பு. ஒருவேளை ஒரு பெரிய செக்ஷன் இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதனுடைய டீனோ அதனுடைய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவர் அதனுடைய கன்னி மூலையில் இருக்கணும். ஸோ ஒரு 50க்கு 100 ஒரு பிளாக்கு, அதனுடைய ஹெட்டு அதனுடைய கன்னி மூலையில் இருக்கணும். ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அதனுடைய ஒவ்வொரு பிளாக்குக்கும் கன்னி மூலையில் அவங்க உட்காரணும். ஸோ இது அரசு பில்டிங்க்கும் கண்டிப்பாக பொருந்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.